வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் சூப் ரெசிபி தான் பண்ண போறோம். லெமன் கொரியாண்டர் ரெண்டையும் ப்ரிடாமினென்ட்டா வச்சு ஃபிளேவர்ஸ் ஜாஸ்தியா இருக்க மாதிரி பண்ணக்கூடிய இந்த சூப்போட பேர் லெமன் கொரியாண்டர் சூப். லெமன் கொரியாண்டர் சூப்லேயே நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் ப்ரோட்டீனுக்காக பன்னீரும் சேர்த்து பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு மீல் கூட சாப்பிட்றீங்கன்னா நீங்க இந்த ஆத்தென்டிக் லெமன் கொரியாண்டர் சூப்பா சாப்பிடலாம். பட் இதையே ஒரு மீலா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட எண்டை பாருங்க. முதல்ல ப்ரீப்ரெப் வேலையா நம்ம வெஜ்ஜீஸ்லாம் சாப் பண்ணி வச்சுக்க போறோம். இந்த சூப்பர் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வெஜ்ஜிக்குள்ள போகலாம். கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கோஸ் எடுத்திருக்கேங்க. ப்ரோட்டீனுக்கு பன்னீர், சூப்புக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியனோட பல்ப், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி சேர்க்க போறோம். ஜஸ்ட் அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெயை கடாயில சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்சமா இருக்கிற எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியா நறுக்கின இஞ்சி, 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டா வறுபடட்டும். காரத்துக்கு பாத்தீங்கன்னா இதுலயே 2 பச்சை மிளகாயை நான் பொடிப்பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஸ்ப்ரிங் ஆனியனோட பல்ப், அதாவது கீழே இருக்க அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை பொடிப்பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிப்பொடியா நறுக்கின கொத்தமல்லி தண்டு உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இப்போ தண்டு சேர்த்துருக்கோம், இலையை நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துடலாம். பொடி பொடியா நறுக்கின கேரட், பொடி பொடியா நறுக்கின பீன்ஸ், பொடி பொடியா நறுக்கின கோஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கடைசியா நிறைய கொத்தமல்லி இலைகள் தூவணும். காய் எல்லாத்தையுமே அப்படியே ட்ரையா சாட்டே பண்ணிக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். இப்போதைக்கு முதல்ல நம்ம காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வெந்ததுக்கு அப்புறமா சூப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்க போறோம். அப்படியே ஓபன் பண்ணி பாயில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காய் வெந்துடும். நம்ம பொடி பொடியா கட் பண்ணிருக்கிறதுனால காய் சீக்கிரமாவே உங்களுக்கு வெந்துடும். ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்துட்டா இல்லையான்னு. காயை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் சேர்க்கணும் அவ்வளவுதான் சேர்க்கணுங்கிற அளவே இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்துட்டா இல்லைன்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு சூப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றோம்னா ஒரு பவுல் இருந்தா போதும். இதே நம்ம ஒரு மீலா சாப்பிட்றோம்னா நம்மளுக்கு ஒரு 2 பவுலாவது தேவைப்படும். காரத்துக்கும் வாசனைக்கும் ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்புக்காக எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொதி வரத்துக்கு லேட் ஆகுங்க. இல்லைன்னா நீங்க கெட்டில சூடு பண்ணி வெந்நீர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம இதுல பொடி பொடியான இருக்குன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு மீலை ஹோல்சம் ஆக்கிறதுக்கு அதுல நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் காய்கறிகள்லாம் தேவைப்படுங்க. ப்ரோட்டீனுக்காக நான் பன்னீர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பன்னீர் வேண்டாம்னா நீங்க தோஃபு கூட சேர்த்துக்கலாம். உங்க வீட்டுல உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோட்டீன் சோர்ஸ் இருந்தா அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே காய்க்கு மட்டும் தாங்க உப்பு சேர்த்தோம். இப்போ மொத்த சூப்புக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லெமன் கொரியாண்டர் சூப்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ லெமனோட வாசனை கொத்தமல்லியோட வாசனை தான் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ லெமனோட வாசனை ஜாஸ்தியா வரணுங்கிறதுக்காக லெமனோட தோலை லைட்டா அப்படி துருவி சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தி துருவ வேண்டாம். அந்த ஒயிட் எல்லாம் துருவி போட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால அப்படியே மேலாப்புல துருவி அந்த மேல இருக்கிற அந்த தோல் அந்த ஆயிலோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இல்ல உங்களுக்கு அப்படி துருவ முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே மேல இருக்கிற தோலை அந்த ஒயிட் வராம பீல் பண்ணி எடுத்துட்டு அதை பொடி பொடியா சாப் பண்ணிட்டு கூட நீங்க சூப்ல சேர்த்துக்கலாம். லெமனோட பீல்ல சூப்பரான ஒரு ஆயில் இருக்குங்க. அது செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை தண்ணியில கரைச்சிட்டு லம்ஸ் எதுவும் வராதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃபிளவர் ஸ்லரியை நீங்க கொதிக்கிற சூப்ல சேர்த்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப் கொஞ்சம் திக்காயிடும். உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா கஞ்சி வடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாராளமா கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியா நறுக்கிட்டு சூப்ல சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2-3 கைப்பிடி நம்ம சேர்த்துக்கலாங்க. வாசனை சூப்பரா இருக்கும். கொத்தமல்லியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைனல் டச்சப்பா ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். சாப்பிடும் போதே அந்த புளிப்போட பஞ்ச் நம்மளுக்கு இந்த சூப்ல வரணும். அவ்வளவுதாங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு மிளகு பொடி புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த சூப்பை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல ஒரு மீலா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல பார்லி, கீனுவா, ஓட்ஸ் இல்லைன்னா நீங்க மில்லட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மில்லட்ஸ், ஓட்ஸ், பார்லி எல்லாம் சேர்க்குறீங்கன்னா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சூப்ஸ்ல ஆட் பண்றதுக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் பாத்தீங்கன்னா பார்லி தான். பார்லியை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த பார்லியை
இதை நீங்க டைரக்டா அப்படியே சூப்ல சேர்க்கலாம், இல்லைன்னா மிக்சியில அரைச்சிட்டு சேர்க்கும் போது சூப் நல்லா திக்காயிடும், ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு பவுல் சூப் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறுமே திம்முன்னு ஆயிடும், அப்படியே உங்களுக்கு ஒரு மீலும் முடிஞ்சிடும், ஹெல்த்தியா சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். கட்டாயமா இந்த ரெசிபி உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.